மஹிந்தவுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. பிரித்தானியாவில் இருந்து வந்த நபர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. இடியுடன் கூடிய கனமழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. புதிய வாகனங்களின் விலை குறித்து ஜனாதிபதி வழங்கியுள்ள தகவல். அர்ஜுனாவுக்கு எதிராக போராட்டம், கிழக்கில் இருந்து எழுந்துள்ள கண்டனம். இலங்கையில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், ராணுவ மேஜர் உட்பட அதிகாரிகள் கைது. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் விளக்கமளிப்பு. தேசிய மக்கள் சக்தி 30 ஆண்டுகள் ஆட்சியை தொடரும், தினேஷ் கேமந்தஸ் நம்பிக்கை. அனைத்து மக்களையும் இணைக்கும் வரவு செலவு திட்டம், ஜனாதிபதி உறுதி. அனர்த்தங்களுக்கு முகம் கொடுத்த மக்களுக்கு நிவாரணங்கள், அரசாங்கத்தின் அறிவிப்பு. புடினை பகிரங்கமாக எச்சரித்த ட்ரம்ப். அமெரிக்காவில் ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான விமான பயணங்கள் ரத்து. வெளியேறுமாறு கேட்கப்படும் வரை காத்திருக்காமல் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தங்கியிருந்த வீட்டை விட்டு வெளியேறுவது நல்லது என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் விதிகளை அவர் புரிந்து கொண்டால் அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்று அமைச்சர் ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் தங்கள் சம்பளத்தில் 1/3 பங்கிற்கு உரிமையுடையவர்கள் என்று சட்டம் தெளிவாக கூறுகின்றது என அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த மாநாட்டில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்திய அரசாங்கங்களில் இருந்துள்ளார். எனவே கேட்டுக்கொள்ளும் வரை காத்திருக்காமல் அவர் வெளியேறுவது நல்லது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். மேலும் அரசியல்வாதிகளின் சலுகைகளை ஒழிக்கவும் மற்றும் அரசியல்வாதிகளால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சுமைகளை குறைக்கவும் பொதுமக்கள் அரசாங்கத்துக்கு ஆணையை வழங்கியுள்ளதால் இந்த விதி அனைவருக்கும் பொருந்தும் என்று அமைச்சர் ஜெயதிச தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பிரித்தானிய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாய்லாந்தில் இருந்து இன்று முற்பகல் இலங்கை வந்த நிலையில் விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரான பிரித்தானியர் பல கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களை கடத்த முற்பட்ட வேளையில் விமான நிலையத்தில் சிக்கியுள்ளார். குறித்த நபரின் பயணப்பொதியை சோதனையிட்ட வேளையில் 1 கிலோ 370 கிராம் ஹசீஸ் போதைப் பொருளும் 908 கிராம் குஷ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவற்றின் சந்தை பெறுமதி 3 கோடி ரூபாவுக்கு மேலென கணிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பிரித்தானிய பிரஜை நீர்கொழும்பில் நீதிமன்றில் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டார். சந்தேக நபரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை காவல் தடுப்பு பிரிவில் வைத்து விசாரணைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கிழக்கு, வடமத்திய, ஊவா மற்றும் வடமேற்கு மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் கிழக்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் புதிய வாகனங்களின் விலை தற்போதைய பயன்படுத்தப்பட்ட வாகனங்களுடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கும் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். பொருளாதாரத்தை நிலைப்படுத்துதல் மற்றும் நிதி நிறுவனங்களை பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு கட்டுப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்த நிலை ஏற்படும் என கூறினார். பயன்படுத்தப்பட்ட வாகன விலைகளின் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி வங்கிகள் மற்றும் குத்தகை நிறுவனங்களில் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இது நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும் என்று ஜனாதிபதி எச்சரித்துள்ளார். அத்துடன் அந்நிய செலவாணி இருப்புகளை திறம்பட நிர்வகிக்க 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்கு $1.2 பில்லியன் ஒதுக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இலங்கை 2018ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக $1.9 பில்லியன் 2019இல் $1.4 பில்லியன் செலவிட்டது. மற்றொரு பொருளாதார நெருக்கடி தூண்டக்கூடிய வெளிநாட்டு இருப்புகள் குறைவடைவதை தடுக்க வாகன இறக்குமதிக்கான வரம்புகளை பராமரிப்பது முக்கியமானது. ஒழுங்குபடுத்தப்படாத இறக்குமதிகள் நமது வெளிநாட்டு டாலர் இருப்புகளை முழுவதுமாக குறைக்கக்கூடும். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் அரசாங்கம் வாகன இறக்குமதியை மீண்டும் அனுமதிக்க உள்ளது. ஆனால் கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறையில் இருக்கும். இந்த நடவடிக்கைகள் மற்றும் வரையறுக்கப்பட்ட இறக்குமதி காரணமாக பயன்படுத்தப்பட்ட மற்றும் வாகனங்களுடன் ஒப்பிடும்போது புதிய வாகனங்களுக்கான விலைகள் அதிகரிக்கும் என சுட்டிக்காட்டியுள்ளார்.
நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படாவிடின் வீதியில் இறங்கி போராட உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா வலய சைவ குருமார் சங்கம் தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா வலய சைவ குருமார் சங்கத்தினால் நேற்றைய தினம் மாலை ஊடக சந்திப்பொன்று வாழைச்சேனையில் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது ராமநாதன் அர்ஜுனா இந்து சமயத்தையும் இந்து சமயத்தை பின்பற்றுபவர்களையும் மற்றும் இந்து மத சமய மக்கள் பூசுகின்ற திருநூற்றை பற்றியும் மோசமான வார்த்தை பிரயோகங்களை முகநூலில் பதிவிட்டமைக்கு குறித்த சங்கத்தினர் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் அவருக்கு எதிராக இந்து சமய கலாசார அமைச்சு மற்றும் நாட்டின் ஜனாதிபதி ஆகியோர் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அல்லாத பட்சத்தில் நியாயம் வேண்டி தாங்கள் வீதியில் இறங்கி போராடப் போவதாகவும் குறிப்பிட்டனர். அத்துடன் ராமநாதன் அர்ஜுனா பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் சைவ குருமார்கள் இந்து குருமாக்கள் அனைவரையும் தாக்கக்கூடிய அளவுக்கு உள்ளன. ஆகவே எமது புனிதமான திருநூற்றையும் அதனை அணிகின்ற சைவ மக்களையும் குறிப்பாக அங்கு ஒருவன் இருப்பான் என்று சுட்டிக்காட்டி அவர் பேசுகின்ற வார்த்தை மூலம் எங்களுடைய குருமாக்களை தாக்கி அவர் பேசுகின்றார் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். எனவே இவ்வாறான மோசமான வார்த்தைகளை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக இலங்கை சட்டத்தின்படி சரியான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் அவர் பகிரங்கமாக எங்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும். இதுபோன்ற மோசமான வார்த்தைகளை பேசுகின்ற இவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மக்கள் கவலைப்படுவர். எனவே அவர் இன்றோடு இதை உணர்ந்து இவ்வாறான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்த வேண்டும். இதேபோன்று இஸ்லாம், பௌத்தம், கிறிஸ்தவம் என எந்த மதங்களை பற்றியும் இவர் இழிவாக பேசுவதற்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம். இது சம்பந்தப்பட்ட சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஜனாதிபதியோ இந்து கலாசார அமைச்சோ அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காவிடேன் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்து குருமார்கள், சைவ அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கான தீர்வு வரும் வரை போராடி கொண்டிருப்போம் என்பதை சகலருக்கும் அறிய தருகின்றோம் என குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையில் அண்மையில் பதிவான குற்றங்கள் தொடர்பாக ஒரு ராணுவ மேஜர், 6 அதிகாரிகள், ஒரு காவல்துறை அதிகாரி மற்றும் திட்டமிட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் 15 பேர் கைது செய்யப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது தெரிவித்தார். 2024 செப்டம்பர் 23 முதல் நடந்த குற்றங்களை ஆராயும் போது கடமைகளில் இருந்த சில ராணுவ வீரர்கள் இந்த சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 2 நாட்களில் ஒரு ராணுவ மேஜர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதுடன் ராணுவத்தைச் சேர்ந்த மேலும் 6 பேரும் 6 உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஒரு காவல்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஒரு சிவில் பாதுகாப்பு அதிகாரியும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை இந்த கைதுகளுக்கு மேலதிகமாக தற்போதைய அரசாங்கம் பதவியில் இருந்து ஏராளமான ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த கைதுகளுக்கு மேலதிகமாக தற்போதைய அரசாங்கம் பதவியில் ஏற்றதிலிருந்து ஏராளமான ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்பது அரசாங்கத்தின் கொள்கை அல்லது விருப்பங்களின் ஒரு பகுதியாக இருக்காது. ஆனால் புதிய சட்டம் அறிமுகப்படுத்தப்படும் வரை அது எச்சரிக்கையுடன் பயன்படுத்தப்படும் என்று சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். எனவே அரசாங்கம் புதிய சட்டங்களை இயற்றும் வரை இது அவசியம் என்றும் ரத்நாயக்க கூறினார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் தவறான பயன்பாடு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் ஆகியோர் எழுப்பிய கேள்விகளுக்கு பிமல் ரத்நாயக்க இந்த பதிலை வழங்கினார். பயணத்தடையை மேற்கோள் காட்டி குடிவரவு அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இந்தியாவுக்கு செல்வதை தடுத்ததாக ஹக்கீம் இதன்போது சபையின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். பயங்கரவாத தடுப்பு சட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. பயங்கரவாத தடை சட்டம் என்பது அரசாங்கத்தின் கொள்கை அல்லது விருப்பங்களின் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஆனால் அது ஒரு புதிய சட்ட அறிமுகப்படுத்தப்படும் வரை, அது எச்சரிக்கையுடன் பயன்படுத்தப்படும் வரை சபை தலைவர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். எனவே அரசாங்கம் புதிய சட்டங்களை இயற்றும் வரை இது அவசியம் என்று ரத்நாயக்க கூறினார். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் தவறான பயன்பாடு குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ரவு ஹக்கீம் ஆகியோர் எழுப்பிய கேள்விகளுக்கு பிமல் ரத்நாயக்க இந்த பதிலை வழங்கினார். இத்தகைய தடைக்கு நீதிமன்ற தேவை ஹக்கீம் வாதிட்டார். ஆகவே இந்த நிலையில் தெளிவுபட்டதை தொடர்ந்து ஸ்ரீதரன் தனது பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டார் என்று ஹக்கீம் கூறினார். இந்த விடயத்துக்கு பதிலளித்த பிமல் ரத்நாயக்க இந்த விவகாரம் குறித்து விசாரித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாக கூறினார். இந்த பிரச்சனை குறித்து ஆராயுமாறு பாதுகாப்பு பிரதி அமைச்சருக்கு அறிவிக்கப்பட்டதாக சபை தலைவர் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு வருத்தம் தெரிவித்த ரத்நாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை உறுதி செய்வதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சுமார் 25 முதல் 30 ஆண்டுகள் வரையில் ஆட்சியில் தொடரும் என அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேஷ் கேமந்த தெரிவித்தார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் பங்கு பெற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி 3% மக்கள் வாக்கு பலத்தை கொண்டிருந்தது என அவர் தெரிவித்தார். எனினும் சரியான திட்டத்தை வகுத்து நடைமுறைப்படுத்தியதன் மூலம் நாட்டின் ஆட்சியை கைப்பற்ற முடிந்துள்ளது என தெரிவித்தார். இவ்வாறான ஒரு பின்னணியில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் 5 ஆண்டுகள் மட்டுமின்றி 30 ஆண்டுகள் வரையில் ஆட்சியை தொடரும் என அவர் நம்பிக்கையை வெளியிட்டுள்ளார்.
2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மக்கள் தொகையின் ஒவ்வொரு பிரிவையும் இணைத்து செறிவூட்டப்பட்ட பொருளாதாரத்தை பரவலாக்குவதை நோக்கமாக கொண்டு சமர்ப்பிக்கப்படும் என்று ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். குறித்த வரவு செலவு திட்டத்தை தயாரித்து அது தொடர்பாக நிதியமைச்சர் அதிகாரிகளுடன் நேற்றைய தினம் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற முதல்கட்ட கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். திறமையான மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட பொருளாதார அமைப்பை நிறுவுவதன் முக்கியத்துவம் குறித்து இந்த கலந்துரையாடல் கவனம் செலுத்தியுள்ளது. அரசாங்க தலையீடு மற்றும் அத்தியாவசிய வசதிகளை வழங்குவதன் மூலம் பொது போக்குவரத்து மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் ஆராயப்பட்டது. அத்துடன் உற்பத்தியாளர்கள் வைத்திருக்கும் அரிசி இருப்புகளை ஒழுங்குபடுத்துதல் மற்றும் நெல் கொள்வனவுக்காக அரிசி ஆலைகளுக்கு வழங்கப்படும் கடன்கள் ஒரு வருடத்துக்குள் திருப்பி செலுத்தப்படுவதை உறுதி செய்தல் குறித்தும் இதன் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் நகர்ப்புறத்தை மையமாக கொண்ட பொருளாதார நடவடிக்கைகளின் நன்மைகளை அடிமட்டத்துக்கு விரிவுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை இதன் போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அனைத்து மாகாணங்களிலும் சமமான விநியோகத்தை உறுதி செய்யும் பொருளாதார திட்டத்தின் அவசியத்தையும் எடுத்துரைத்த ஜனாதிபதி தற்போதுள்ள நலன்குறி விநியோக வழிமுறைகளில் உள்ள குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேவைகளை கொண்ட சமூகங்களை அடையாளம் கண்டு சரியான நேரத்தில் அந்த சமூகங்களுக்கான ஆதரவை உறுதி செய்வதற்காக விநியோக செயல்முறையை விரிவுபடுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த மக்களுக்கு அரசாங்கம் அதிகபட்ச நிவாரணங்களை வழங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சருமான டாக்டர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு தேவையான நிவாரண பயணிகளை ஒருங்கிணைப்பார்கள். இதேவேளை சமைத்த உணவு, உலர் உணவு, மருத்துவ சிகிச்சை மற்றும் தேவையான தலையீடுகள் சுகாதார மருத்துவ அதிகாரிகள் மூலம் இந்த நபர்களுக்கு வழங்கப்படுகிறது. 18 மாவட்டங்களில் 5736 குடும்பங்களைச் சேர்ந்த 18,696 பேர் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 457 குடும்பங்களைச் சேர்ந்த 1324 பேர் தற்போது 18 பாதுகாப்பு மையங்களில் தங்கியுள்ளனர் என்று கூறினார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மறுப்பதன் மூலம் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அவருடைய சொந்த நாட்டை அளிக்க வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சுட்டிக்காட்டினார். போரின் காரணமாக ரஷ்யாவின் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு பணவீக்கம் அதிகரித்ததாக ட்ரம்ப் தெரிவித்தார். போர் நிறுத்திய ஒப்பந்தத்தை மறுப்பது ரஷ்யாவை அழிப்பதற்கே இட்டுச் செல்லும் என அவர் தெரிவித்தார். உக்ரைன் ஜனாதிபதி சமாதான ஒப்பந்தத்தில் ஆர்வம் காட்டி வருவதாக ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவில் சீரற்ற காலநிலை காரணமாக 2000க்கும் அதிகமான விமான பயணங்கள் நேற்று தினம் ரத்து செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் தெற்கு பகுதிகளில் ஒரு அரிய வகை பனி புயல் வீசி வருவதால் அதிவேக வீதிகள் மற்றும் விமான நிலையங்களில் பனி சூழ்ந்துள்ளது. இதனால் அப்பகுதிகளுக்கு பனிப்புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வரலாற்றில் முக்கியமான பனிப்பொழிவை வளைகுடா கடற்கரை சந்தித்துள்ளதாக தேசிய வானிலை சேவை தெரிவித்துள்ளது. கிழக்கு டெக்சாஸில் இருந்து மேற்கு புளோரிடா பென்கென்டில் வழியாக 1 மணி நேரத்துக்கு 1 அங்குலம் அல்லது அதுக்கு மேற்பட்ட அளவில் பனிப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் அப்பகுதிகளில் வரலாறு காணாத அளவில் வெப்பநிலை வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் லுசியானா, மிசிப்பி மற்றும் அலபாமா உள்ளிட்ட பல மாநிலங்களில் ஆளுநர்கள் அவசர நிலையை அறிவித்துள்ளனர்.